சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதில் மனு தாக்கலை செய்திருக்கிறார். அதில் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா. எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி விரிவாக சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பது தனக்கு எதிராக கரைபடிந்த கரங்களுடன் RS பாரதி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் ஜாபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறி பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது எனவும் உண்மையை மறைக்க முடியாது எனவும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கை டெல்லி போலீசார் கடந்த மார்ச் மாதம் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில திமுகவுடன் ஜாபர் சாதிக்கை தொடர்பு படுத்திய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருவதால் 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிட கோரி திமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பொதுதளத்தில் இருந்த தகவல்களுடைய அடிப்படையிலேயே தான் ட்வீட் செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். கரைபடிந்த கரங்களுடன் RS பாரதி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக ஜாபர் சாதிக்கை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாக கூறி பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது எனவும் உண்மையை மறைக்க முடியாது எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்காணிக்க உயர்நீதிமன்றமே குழுவை அமைத்துள்ள நிலையில் அரசினுடைய செயல்படாத தன்மையை சுட்டிக்காட்டுவது அவதூறு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக நிர்வாகிகள் சிலர் தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறியதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவும் இது தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவை உச்சபட்ச அபராதம் விதித்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என பதில் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா. Yeah.